யாரெல்லாம் சேரன் சந்தாவோட கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சோழனை தேடி காரோட ஓனர் வந்து வராரு. வந்துட்டு பயங்கரமா திட்டுறாரு. 5 லட்ச ரூபா பணத்தை காணோம், நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணே நான் எடுக்கலண்ணே, கொஞ்சம் நான் பேசிக்கிறேனே, வெளியில வானே கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சேரன் இருந்துக்கிட்டு என்னாச்சுண்ணே, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இவன் வந்து என்கிட்ட 5 லட்ச ரூபா பணத்தை கேட்டான், நான் இல்லைன்னு சொன்னேன். இவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நான் 5 லட்ச ரூபா பணத்தை வச்சுருந்தேன், அதை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார் வாங்கணும்னு வச்சுருந்தேன், இவன் பார்த்துக்கிட்டே தான் அந்த பணத்தை பார்த்துக்கிட்டே தான் கேட்டான். சரி நம்ம பையன் தானே, என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த பணத்தை வச்சுட்டு வந்தேன். ஆனால் அவன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "இல்லண்ணே, இல்லண்ணே அப்படிலாம் எதுவும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, "என்ன சொல்றாங்க சோழன்? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க பணத்த திருடிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னம்மா தெரியாத மாரி கேட்குற? நீ தான் ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கணும். கம்பெனில ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் திறப்பு விழா. பணம் இல்லன்னா உன்னைய வந்து ஒரு ஆளா மதிக்க மாட்டாங்க. அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஓசியாவே எம்டி ஆயிட்ட" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்து சொல்லி புலம்பிட்டு இருந்தான். அப்பதான் நிலாவுக்கு 5 லட்ச ரூபா பணம் குடுக்கணும்னு சொல்லிட்டு என்ட்ட கேட்டுட்டு இருந்தான். நான் புது கார் வாங்கணுன்றதுக்காக லோன் வாங்கி வச்சிருந்தா, அந்த பணத்த எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இவங்க சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு, "அப்படிலாம் இல்லங்க. அதெல்லாம் இல்லங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே வாண்ணே பேசிக்கலாம். அண்ணே தனியா வாண்ணே பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "நில்லுடா, முதல்ல நீங்க நின்னு பேசு. நான் உன்னைய கூட பிறந்த தம்பி மாதிரி நெனச்சது ஏன் தப்பு தான். முதல்ல இங்க பேசு. நீ எடுத்தியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன்கிட்ட வந்து நிலா வந்துட்டு, "சொல்லுங்க சோழன், அதான் கேட்குறாங்கல்ல, நீங்க பணத்த எடுத்து கொண்டு வந்து அதத்தான் என்ட்ட குடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு சோழன் வந்து வேற வார்த்தை எதுவும் சொல்ல முடியாம ஆமான்னு மண்டைய ஆட்டிர்றாரு. உடனே நம்ம சேரன் வந்து கோவப்பட்டு சோழனோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை அறைஞ்சிடுறாங்க. "என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்பத்தானடா உன்னைய பத்தி நிலா ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷத்தை கெடுத்துட்டியேடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம காரோட ஓனர் இருந்துக்கிட்டு சோழனோட ட்ரெஸ்ஸ பிடிச்சு சட்டைய பிடிச்சு கேட்குறாங்க. "இப்படி என்கிட்ட இருந்து பணத்த திருடிட்டு போயிட்டல்ல, உன்னைய நான் சும்மா விடமாட்டேன். உன்னைய நான் போலீஸ்ல பிடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே வேண்டாண்ணே, உங்க கால்ல கூட விழுகுறேண்ணே. என்னைய தயவு செஞ்சு நீங்க போலீஸ்லலாம் சொல்லிற வேண்டாண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சோழன் வந்து கார் டிரைவர் அந்த அண்ணன்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, நிலாவ எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துனாங்க. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிலா என்கிட்ட சொல்லி அழுதுச்சுண்ணே. அதனால தானே நான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டேன். அப்போ நிலா அவமானப்படக்கூடாது அப்படின்னு மட்டும் தானே நினைச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படி திருட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து தான் நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களை யாரு கொண்டு வந்து கொடுக்க சொன்னா? நான் முதல்ல உங்ககிட்ட கேட்டேனா, நீங்க எதுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. உடனே சேரன் வந்து, "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, உடனே 5 லட்ச ரூபா ரெடி பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியேடா, ஏன்டா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட அந்த பணத்த நம்ம குடுத்துருப்போம்லடா, ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம், "இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப 5 லட்ச ரூபா பணத்த நீ எடுத்து வைக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, "அண்ணே நான் பணத்துக்கு எங்கண்ணே போவேன்? அந்த பணத்த நான் குடுத்துட்டேனே, நிலா வேற குடுத்துட்டாங்கண்ணே ஆஃபீஸ்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு பணம் வேணும். 5 லட்ச ரூபா வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. "இல்ல அப்படின்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு அந்த கார் ஓனரோட கால்ல விழுந்துட்டு, "அண்ணே அப்படிலாம் எதுவும் பண்ணிறாதீங்கண்ணே. அவன் ஏதோ ஒரு பதட்டத்துல அப்படி பண்ணிட்டானே. மன்னிச்சிருங்கண்ணே. கண்டிப்பா நான் உங்க பணத்த நான் திருப்பி குடுத்துருவேனே. எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் குடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பணத்த குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான். இப்ப இவன நான் இனிமே எப்படி கம்பெனில நம்பி விடுவேன்? இனிமே ஆஃபீஸ் பக்கமே வந்துராத. முதல்ல அந்த சாவிய கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போயிடுறாரு. 1 வாரம் தான் டைம். அந்த 1 வாரத்துல நான் மறுபடியும் வந்து நிப்பேன். என் பணம் 5 லட்ச ரூபா திருப்பி வரல அப்படின்னா, நான் கண்டிப்பா போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன். நான் இத்தன நாளா ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் உன்னைய விட்டுட்டு இருந்தேன். பாவம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என்கிட்டயே நீ கை வச்சுட்ட பாத்தியா? இனிமே உனக்கு வேலையும் இல்ல. நீ ஆஃபீஸ் பக்கம் வந்துராத. 1 வாரம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிறாரு. ஸோ அ சேரன் வந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ண? நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அப்பப்போ பொய் மட்டும் சொல்லிட்டு இருந்த. இப்ப
இப்போ திருடுற அளவுக்கு போயிட்டியா? அதுவும் வேலை பார்க்குற இடத்துலயே இப்படி கை வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆளாளுக்கு திட்டிட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "சீ நீ திருடி கொண்டு வந்த பணத்துல தான் நான் இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆகணும்னா எனக்கு அந்த அவசியமே இல்ல. ஒருவேளை அது என் கம்பெனில இருக்கவங்களுக்குலாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய அவமானம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே வந்து வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா உன் புத்தி இப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. பல்லவன் அப்படியே பார்க்குறான். நம்ம பண்ணது மட்டும் தப்புன்னாய்ங்க. இப்ப இவன் பண்ணது என்னது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அப்போ சேரன் வந்துட்டு, "இனிமே என் மூஞ்சிலயே முழிக்காத. எப்படியாவது பணத்த ரெடி பண்ணி முதல்ல குடுக்குறதுக்கு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, "அவங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு உன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்கிட்டியே. இப்போ உனக்கு வேலையும் போயிருச்சு. இனிமே நீ என்னதான் பண்ண போறியோ?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அங்கருந்து போறாங்க. சரி எப்படியாவது 1 வாரத்துக்குள்ள 1,00,000 ₹5,00,000 ரெடி பண்ணி குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்து யாருமே வந்து சோழன்கிட்ட பேசவும் இல்ல. எப்படியாவது பணம் வேணும். அங்க வேலையும் போயிருச்சு. நிலா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பாம வீட்ல தான் இருக்கிறாங்க. சேரன் வந்துட்டு, "என்னப்பா நீங்க ஆஃபீஸ்க்கு போலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் எப்படிண்ணே போவேன்? அந்த திருட்டு பணத்த நான் போய் திருப்பி கேட்டுர்றேண்ணே. நான் திவ்யா கிட்ட போய் மறுபடியும் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் வந்துட்டு, "அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க மறுபடியும் கேட்டா ரொம்ப அசிங்கமா போயிரும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பண்றது? நான் அசிங்கப்படணும், அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில எழுதி இருக்குது. என் தலையெழுத்து. அப்ப அதுபடி நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேர்ந்துட்டு, "வேண்டாப்பா உனக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப கெட்ட பேர் ஆயிரும்ப்பா. அதனால அத பத்திலாம் எதுவும் இப்ப நீ பேசிக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, அந்த பணத்த வச்சு நான் ஒண்ணும் கம்பெனிக்கு எம்டி ஆக வேண்டாண்ணே. அந்த பணமே எனக்கு வேண்டாம். என்னைய அவமானப்படுத்தினாலும் பரவால்ல. நான் அந்த பணத்த வாங்கிட்டு வந்து குடுத்துர்றேன். இவர் மூஞ்சிலயே தூக்கி வீசிர்றேன். இவரையே வந்து குடுத்துற சொல்லுங்க. இப்படி திருட்டு பணத்துல நான் ஒண்ணும் ஆரம்பிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் வேலை பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அவங்களுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் பெரிய அவமானமா இருக்கும். நேத்து ஏதோ பணத்த ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுத்தாரு. ஏதோ அவமானப்படுறதுனால தான் இப்படி குடுத்துட்டாருன்னு நெனச்சேன். ஆனா, இப்போ மிகப்பெரிய அவமானத்துல நான் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. சேரன் வந்துட்டு, "நீ இதுக்கும் அவசரப்படாதப்பா. இவன் அவசரப்பட்ட மாரி நீ எதுவும் அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் 1 வாரம் டைம் குடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி எப்படியாவது பணத்த நம்ம ரெடி பண்ணிரலாம்." அப்படின்னு சொல்லும்போது, நிலா அழுதுகிட்டே மறுபடியும் ரூம்குள்ள போயிர்றாங்க. சேரன் வந்து கட்டட வேலை நடந்துட்டுருக்கும். அந்த இடத்துல இத நெனச்சு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சந்தா வந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நடந்த விஷயத்த பத்தி சந்தா கிட்ட வந்து நம்ம சேரன் வந்து சொல்வாரு. சொன்னதுமேனு, "ஓ! இப்படிலாம் ஆயிருச்சா? 1 வாரத்துல ₹5,00,000 குடுக்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் தான் இப்படி பண்றானோ தெரியல. நான் உன்கிட்ட சொன்னேன்ல சந்தா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா, உனக்கும் 6 மாசம் தான் டைம் குடுத்துருக்கிறேன். ஆனா, இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களான்ற சந்தேகமா தான் இருக்குது எனக்கு இப்போ அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயலாக்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. உடனே சந்தா இருந்துட்டு, "சரி இத பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம ஏதாவது பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டி வந்துட்டு மெக்கானிக் ஷாப்ல வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, வானதி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ, "என்ன நான் ஃபோன் போட்டுட்டே இருந்தேன். நீ ஃபோன் எடுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி சும்மா சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? ஃபோன் எடுக்கலன்னா நான் ஏதாவது வேலையில இருப்பேன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திட்டி விட்டுறாரு. "இப்ப எதுக்கு நீ டென்ஷன்ல இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உன்னால ரெடி பண்ணி தர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னது பணம் வேணுமா? காலேஜுக்கு போற பொண்ணுகிட்ட நீ வந்து பணம் கேட்குற? நான் எந்த பணத்த வச்சு நான் உனக்கு குடுப்பேன்?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கிற மாரி தெரியுது. நான் போயிட்டு அப்புறம் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து தெரு தெருவா நடந்து போய்க்கிட்டு இருக்கிறாரு. பணமும் இல்ல, ரெடி பண்ண முடியல. அது போக அவரோட வேலை பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிருச்சு. கார் டிரைவரா வேலை பார்த்துருந்தாரு. அதுவும் போயிருச்சு. ஸோ பார்ப்போம் இனி என்னதான் நடக்குதுன்னு. அப்பதான் சந்தா வந்து பணத்த குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.